நிலா சொன்னது சரிதான். நிலாவோட சந்தோஷம் என்னன்னு முடிவு பண்ற அதிகாரம் வந்து நிலாவுக்கு தான் இருக்குது அப்படிங்கிறது சரிதான் அப்படின்னு நினைக்கிறவங்க, மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு தினத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சோழன் நம்ம நிலாவ கூப்பிட்டுட்டு அவங்க வீடு பார்த்துருக்குறாங்கல்ல, அந்த வீட்ட காட்டுறதுக்கு போறாரு. அந்த வீட்ட பார்த்ததுமேனு நிலா இருந்துட்டு, "இந்த வீட்ட எதுக்கு என்கிட்ட காட்டுறீங்கன்னு?" சொல்லி கேட்க, "என்ன நிலா சொல்ற? இது இனிமே நம்ம வாழப்போற வீடு" அப்படின்னு சொல்லும்போது, நிலா இருந்துட்டு, "என்ன சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமா, ஆமா நிலா. இந்த வீட்ல தான் நம்ம வாழப்போறோம். உங்க அப்பா அன்னைக்கு என்னலாம் சொன்னார் தெரியுமா? தனியா பிளாட் பார்த்து தேவையான பொருளெல்லாம் வாங்கி போடுறேன். நீங்க அங்க போய் இருங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ எனக்கு எவ்வளோ அவமானமா இருந்திருக்கும். அதனால தான், "அவர் என்ன நமக்கு வீடு பார்த்து குடுக்குறது? நம்மளே பார்த்துருவோம்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டேன். உனக்கு சந்தோஷமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "என்ன அறிவில்லாம பண்றீங்க சோழன். நான் அத உங்ககிட்ட கேட்டேனா? நானு அங்க சந்தோஷமா இல்ல அப்படின்னு நான் சொன்னேனா? ஃபர்ஸ்ட்டு நான் எங்க இருந்தா சந்தோஷமா இருப்பேன், எனக்கு எது சந்தோஷத்த தரும் அப்படிங்கிறத டிசைட் பண்ண வேண்டியது நான் தான். நீங்களோ எங்க அப்பாவோ கிடையாது. எங்க அப்பா சொன்னா உடனே நீங்க செஞ்சுருவீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா நிலா வந்து கோவப்படுறாங்க. அதே மாரி தான் நிலா சொன்னது மாதிரி தான். நிலாவோட அப்பா சொன்னா, யார் என்ன சொன்னாலும் உடனே இந்த சோழன் வந்து அத கேட்டுட்டு செஞ்சுருவாரா? இல்ல தானே! அதுக்கப்புறமா நிலா இருந்துட்டு, "இதெல்லாம் உடுங்க. இதுக்கு அட்வான்ஸ் குடுத்துருப்பீங்கல்ல?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "டோக்கன் அட்வான்ஸ் தான் குடுத்தேன் நிலா. ஜஸ்ட் ஒரு 20,000 தான் குடுத்தேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 20,000மா? அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து அப்படியே கோவப்பட, "ரூ. 2,00,000 அட்வான்ஸு. நான் டோக்கன் அட்வான்ஸா வெறும் 20,000 தான் குடுத்துருக்கேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "காசுக்கு என்ன பண்ணீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்போ இந்த சோழன் திரு திருன்னு முழிக்க, "என்ன கடன் வாங்குனீங்க அப்படிதானே?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமா, கடன் தான் வாங்கினேன்" அப்படின்ற மாரி சொல்லும்போது, "கடன் வாங்கி இப்படி ஒரு விஷயத்த செய்ய சொன்னேனா நானு? எனக்கு அங்க இருக்கிறதுக்கு விருப்பம் இல்ல அப்படின்னா நானே சொல்லியிருப்பேன்ல. எனக்கு அங்க இருக்கத்தான் சோழன் பிடிச்சிருக்கு. மரியாதையா குடுத்த அட்வான்ஸ கேட்டுட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வாரீங்க. இல்ல அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே விடமாட்டேன். வந்து சேருங்க" அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு போக, உடனே ஹவுஸ் ஓனர் வந்துட்டு, "என்னாச்சுப்பா தம்பி? உங்க ஒய்ஃப் என்ன கோவமா போற மாரி இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "சார் ஒரு நிமிஷம் சார் நான் வந்துடுறேன் சார்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து கார் கிட்ட வெயிட் பண்றாங்க. உடனே சோழன் வந்துட்டு கார வந்துட்டு கதவு ஓப்பன் பண்ணி விடுறாரு. நிலா ஏறி உட்காந்ததுக்கப்புறம் அப்படியே கோவப்படுறாங்க. சோழன் வந்துட்டு, "என்ன நிலா, நீ எல்லாமே பேசுறதெல்லாம் சரிதான். இருந்தாலும் உங்க அப்பா சொன்னதுக்காக நான் செய்யல. உன்னைய சந்தோஷமா வச்சுக்கிறணும்னு நான் நினைக்கிறேன். இது தப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "என்ன சோழன் தப்பா, ரைட்டான்னு கேட்டுட்டு இருக்கிறீங்க? நீங்க என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னு உங்களுக்கு புரியுதா? அவரு தான் அறிவில்லாம எதையாவது சொல்லிடுறாரு அப்படின்னா, உடனே நீங்க அத கேட்டுட்டு அப்படியே பண்ணிருவீங்களா? நாளைக்கு எனக்கு வந்து எனக்கு நம்ம நம்ம 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சது எங்க அப்பாவுக்கு பிடிக்கல தான். அதனால என் மகள விட்டுட்டு போயிரு அப்படின்னு சொன்னா நீங்க அப்படி போயிருவீங்களா? என்னமோ எங்க அப்பா சொன்னது எல்லாத்தையும் அப்படியே கேட்குற மாரி சொல்றீங்க. அவரு வேணும்னு தான் ஏதாவது பண்ணியிருப்பாரு. நீங்க முதல்லயே என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா, இந்த விஷயத்த எப்படி டீல் பண்ணணுமோ அப்படி பண்ணியிருப்பேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "எல்லாமே விடு. இப்போ நான் உன்னைய நல்லபடியா பார்த்துக்கணும்னு நினைக்கிறது தப்பா? அத மட்டும் சொல்லு" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இப்போ வரைக்கும் என்னைய நல்லா தான் சோழன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எனக்குன்னு எந்த குறையுமே இல்ல. ஏதாவது குறை இருந்தா தானே நான் உங்ககிட்ட சொல்ல முடியும்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்ல, நீ இது என் மேல உள்ள காதல்னால அப்படி சொல்ற. ஆனா கண்டிப்பா உனக்கு என் மேல கோவம் இருக்கும் தானே?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்ன சோழன் சொல்றீங்க? எனக்கு நம்ம குடும்பத்தில நம்ம எல்லாருமே சேர்ந்து இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். இத நான் எத்தன தடவ சொல்றது? உங்களுக்கு ஒரு தடவ சொன்னா பத்தாதா? நான் தான் சொல்றேன்ல, தனியாலாம் வர முடியாது. அது நம்ம குடும்பம். எல்லாத்தையும் விட எப்படி நீங்க உங்க அண்ணன் தம்பிங்களலாம் விட்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணீங்க சொல்லுங்க? நானு என்னைய 1 வருஷமா தெரியுமா? அதுக்கு முன்னாடி உங்க கூட பிறந்தவங்கள விட்டுட்டு வரணும்னு, இத்தன வருஷமா கூட இருந்தவங்கள விட்டுட்டு வரணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா நம்ம சோழன் கூட வந்துட்டு நிலா சண்டை போடுறாங்க. "நீ சொன்னதெல்லாம் சரிதான் நிலா. ஆனா, உன்னைய நல்லா பார்த்துக்கிறணுங்கிற ஒரு எண்ணம் மட்டும் தான் என் மனசுக்குள்ள இருந்துச்சு. அதனால தான் நான் இப்படி பண்ணிட்டேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "எல்லாமே சரிதான் நீங்க பண்ணது. ஆனா, என்கிட்ட கேட்கணும்ல. ஒரு புருஷன் பொண்டாட்டி ஆனதுக்கு அப்புறமா எந்த ஒரு விஷயம் நீங்க பண்ணாலும் அது என்கிட்ட கேட்கணும்ல, டிஸ்கஸ் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து திட்டுறாங்க. இப்போ நீங்க கடன் வாங்கியிருக்கிறீங்க. தேவைப்பட்ட விஷயத்துக்கு கடன் வாங்குனா சரின்னு சொல்லலாம். இப்ப அந்த கடன தேவையில்லாம அனாவசியமா வாங்கி வச்சுட்டு, அந்த கடன கட்டுறதுக்கு அதுக்குன்னு தனியா உழைச்சுக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கணும். இந்த கடன எப்படி கட்ட முடியும்? கொஞ்சமாவது யோசிச்சீங்களா? இதுல டிவி வேற, ஃப்ரிட்ஜ் வேற, என்னென்னமோ வாங்கி போடுறேன் வேற சொல்றீங்க கடன் வாங்கி. இதெல்லாம் கேட்டோமா? நானேன்னு 5யும் 10யும் சேர்த்து வச்சு
கடன் இல்லாம, யார்கிட்டயும் கடன் வாங்காம, இருக்கிற காச மிச்சப்படுத்தி வச்சு, அதில ஒரு பொருள் வாங்கணும்னு நான் நெனச்சிட்டுருக்கேன். நீங்க என்னடான்னா, இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க." அப்படின்னு கோவத்திலேயே போறாங்க. இந்த விஷயத்த பத்தி வீட்ல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சா, எவ்வளோ வருத்தப்படுவாங்க. அவங்களுக்குமே எதுவுமே தெரியாது. சோழன் சோழன் இப்படிலாம் பண்ணிறானே! கல்யாணம் முடிச்சது உடனே தனி குடித்தனம் போணும்னு சொல்லிட்டு நினைக்கிறானே! அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல இருக்கவங்க எவ்வளோ வருத்தப்படுவாங்க. நம்ம என்னைய பத்தி தானே தப்பா நினைப்பாங்க. ஏன் இப்படி இருக்கீங்க? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறது வரைக்குமே நிலா வந்து திட்டிட்டே இருக்கிறாங்க. ஸோ வீட்டுக்கு போனதுமேனு நிலா இருந்துட்டு வீட்டுக்குள்ள என்ட்ரன்ஸ் என்ட்ரு ஆன உடனே இந்த "சேரண்ணா சும்மா இருக்காங்களா? வாப்பா நிலா, வீடெல்லாம் பிடிச்சுக்கிருச்சா உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே நிலா இருந்துட்டு, "இந்த விஷயத்த பத்தி உங்களுக்கு தெரியுமாண்ணே? தனியா வேறு வீடு பார்த்துருக்கிறது உங்களுக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமாப்பா நிலா, நேத்து தான்ப்பா சொன்னான். இந்த மாதிரி வீடு தனியா பார்த்து வைக்க போறேன். நிலாவுக்கு எல்லா வசதியும் இருக்கிறது மாதிரி அப்படின்னு சொல்லி சொன்னான்ப்பா." அப்படின்னு சொல்றாங்க. "எப்படிண்ணே? எப்படி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க? அப்ப எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியும் அப்படிதானே? "டேய் பல்லவா உனக்கு தெரியும்ல?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தெரியும் அண்ணி" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எல்லாரையும் பார்த்து முறைக்கிறாங்க. "இதுதான் சர்ப்ரைஸா? என்ன இருக்கு இப்போ இந்த சர்ப்ரைஸ்ல? எனக்கு கோவம் தான் வருது" அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, பாண்டி இருந்துட்டு, "சோழன் நினைக்கிறது சரிதானங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு பாண்டி. ஆனா நீங்க என்கிட்ட இந்த உண்மைய சொல்லவே இல்லன்னு. என்னது சரிங்கிறீங்க? எல்லாருமே குடும்பமா ஒண்ணா இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷமேன்னு. அதுதான் என் ஆசையும் கூட. ஆனா, இப்படி தனியா போயிட்டு எல்லா வசதியும் இருந்து, அங்க சந்தோஷம் இல்லைன்னா, அது என்ன வாழ்க்கை சொல்லுங்க? எல்லா பொண்ணு, பொருளோடயா சேர்த்து நம்ம வாழப் போறோம்? மனுஷங்களோட அன்பா வாழ்றது தானே வாழ்க்கை. அதில தானே சின்ன சின்ன சந்தோஷங்கள் நமக்கு கிடைக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து ஏகப்பட்ட தத்துவங்கள்லாம் பேச, உடனே சோழன் கிட்ட, "இனிமே இப்படிலாம் ஒரு முடிவு எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, என்கிட்ட முதல்ல சொல்லுங்க. புரியுதா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் சேரன பார்த்து, "ஏனே நீங்க இப்படி ஒரு முடிவுக்கு சம்மதம்ன்னு சொன்னீங்க? நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. அப்போ ஒரு வேள உங்களுக்கு நான் இங்க இருக்கிறது பிடிக்கலையா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பல்லவன் வந்துட்டு, "ஐயோ அண்ணி! என்ன நீ இப்படிலாம் பேசுறீங்க? நான் கூட காலையிலேருந்து ஏன் சோகமா இருக்கீங்க? ஏன் ஒரு மாரி கவலையா இருக்கீங்கன்னு கேட்டீங்கல்ல, அதுக்கு இதுதான் அண்ணி காரணம். நான் கூட சோழன் அண்ணன், நீங்க மட்டும் இந்த அண்ணிய மட்டும் தனியா போனேன். அண்ணி இங்க இருக்கட்டும்னு நான் சொன்னேன். அண்ணன் தான் ஏதேதோ பேசி என்னைய திட்டி விட்டுட்டாங்க. சரி எதுவும் சொல்ல வேண்டான்ட்டு அமைதியா இருந்துட்டேன். ஆனா, நீங்க இங்கேருந்து போறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல அண்ணி. நான் சொன்னா எங்க சோழனு என்னைய அடிச்சுருமோ, திட்டிருமோன்ட்டு தான் பயந்துட்டு பேசாம இருந்துக்கிட்டேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னடா பல்லவா இப்படி இருக்க? என்கிட்ட ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கணும். இவரு இஷ்டத்துக்கு பண்ணுவாரு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் ஆடிக்கிட்டு இருக்கணுமா? எங்க அப்பா சொன்னாராம், உடனே இவரு இத செஞ்சாராம். கேட்கறதுக்கு எப்படி இருக்குது? அவரு வேணும்னே வந்து பேசியிருக்கிறாரு. அது கூடயா உங்களுக்கு புரிஞ்சுக்க தெரியல? எப்படியாவது இந்த குடும்பத்தில இருந்து நம்மள தனி குடித்தனம் வர வச்சு பிரிச்சு கூட்டிட்டு போயிரணும் அப்படின்னு நெனச்சு பேசுறாரு. இது கூட புரிஞ்சுக்க தெரியாம எங்க அப்பா சொன்ன உடனே நீங்க இப்படிலாம் பண்ணணுமா? அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து திட்டிட்டு இருக்க, உடனே சோழன் இருந்துட்டு நான் பண்ணது தப்பு தான் நிலா. நான் சரின்னு சொல்லல. ஆனாலும் உங்க வீட்ல நீ எவ்வளவோ வசதியா வாழ்ந்திருப்ப. உன்னைய வசதியா பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுல எந்த தப்பும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். என்னைய வசதியா வாழ வச்சு பார்க்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க சரிதான். ஆனா, தனியா தான் இருந்து அந்த பொருளெல்லாம் வாங்கி போடணும்னு அவசியம் இல்லைல. இப்ப நம்ம இருக்கிற வீட்லயேன்னு வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கி போடலாம்ல. எங்க அப்பா சொன்ன உடனே தனிக்குடித்தனம் கூட்டிட்டு போகணும், தனியா ஃப்ளாட் பார்க்கணும், எல்லா பொருளும் வாங்கி போடணும்னு நினைக்கிற உங்களுக்கு, இந்த வீட்ட நம்ம மாத்தணும். இதே மாதிரி நல்ல ஒரு பெரிய வீடா இதையே வந்து ரெனோவேட் பண்ணணும். அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தோணாதா? இது நம்ம வீடு தானே! அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து பயங்கரமா திட்டிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா சேரன் வந்துட்டு, "சரிப்பா அவன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான். நீ கோவப்படாத நிலா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னண்ணே கோவப்படாம அப்புறம் எப்படிண்ணே கோவப்படாம இருக்கிறது? நீங்களும் கூட என்கிட்ட உண்மைய மறைச்சிட்டீங்கல்ல. அப்ப இங்க இருக்கிறவங்க யாருக்குமே என்னைய பிடிக்கல. நான் இங்க இருக்கிறது பிடிக்கல அப்படிதான்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே சோழன் வந்துட்டு, "அப்படிலாம் இல்ல நிலா. நான் உன்னைய தனி குடித்தனம் கூட்டிட்டு போறேன்னு சொன்னதுக்கு எல்லாருமே வருத்தப்பட தான் செஞ்சாங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 1 வருஷமா இங்க இருக்கேன். ஒரு நாளாவது எனக்கு ஏதாவது ஒரு குறைன்னு இந்த வீட்ல எனக்கு வசதியா இல்லன்னு சொல்லி உங்ககிட்ட வந்து சொல்லியிருப்பேனா? யார்கிட்டயாவது இத பத்தி நான் பேசியிருப்பேனா? அப்படி எதுவுமே இல்ல. இந்த வீட்ல எனக்கு அவ்ளோ நிம்மதியாவும், சந்தோஷமாவும் இருக்கு.
நீங்க சொன்னது மாதிரியும், எங்க அப்பா சொன்னது மாதிரியும் பெரிய பங்களாவுல கூட்டிட்டு போய் என்னைய வாழ வச்சாலும், இந்த மாரி சந்தோஷம் அங்க வராது. மொத அத புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா எனக்கு சர்ப்ரைஸ் பண்றதா இருக்கட்டும், என்னைய சந்தோஷப்படுத்துறதா இருக்கட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். என்னைய கொஞ்சம் கூட நீங்க புரிஞ்சுக்கவே இல்லைல சோழன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்லை நிலா, நீ சொன்னதெல்லாம் சரிதான். உன்னைய நான் புரிஞ்சுக்கிட்டதுனால தான் நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் நெனைக்கிறேன். உங்க அப்பா சொன்னதுக்காக கிடையாது. நீ இங்கேருந்து கஷ்டப்படக்கூடாதுன்றதுனால தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதத்தான் சோழன் நான் சொல்றேன். எனக்கு எங்க இருந்தா சந்தோஷம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால நான் இங்க இருந்தா தான் எனக்கு சந்தோஷம்னா, நான் இங்கே தான் இருப்பேன். ஒரு வேலை இல்ல அப்படின்ற பட்சத்துக்கு நானே சொல்றேன். அப்ப நீங்க வீட பாருங்க. இப்ப தேவையில்லாம பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. நீங்க இப்ப குடுத்த அட்வான்ஸ் 20,000த்த வாங்கிட்டு வாங்க ஃபர்ஸ்ட்டு. இல்லைன்னா வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா நிலா போயிட்டு ரூம்குள்ள கதவ சாத்திக்கிறாங்க. அப்புறம் சோழன் வந்துட்டு அமைதியா சேர்ல உட்காரும்போது, பாண்டி போயிட்டு, "என்னாச்சுடா சோலா?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதான் பார்க்குறயில வந்து ஆட்டமா ஆடிக்கிட்டு இருக்கிறாள, அவளுக்கு தனி குடித்தனம் போறது பிடிக்கலையாம். என்னதான் இருந்தாலும் அவ கிட்ட கேட்காம பண்ணது தப்பாம். இங்கே தான் இருப்பாளாம். இந்த வீட்ட விட்டு எங்கேயுமே போக மாட்டாளாம். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நெறைய சோழன் சொல்ல, இத ஆரம்பத்திலேயே அவங்க கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. அவங்க சொன்னத கேட்டுட்டு அவங்களுக்கு எது விருப்பமோ அதுபடி பண்ணியிருக்கலாம்ல, அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி சொல்றாங்க. அதுக்கு நம்ம சேரனா இருந்துட்டு, "நிலா சொன்னதுலயே என்ன தப்பு இருக்கு? அவளுக்கு நிலாவுக்கு எங்க இருந்தா சந்தோஷமா இருக்குமோ, அங்க இருக்கட்டும். அதுதானே தேவ. வசதி வாய்ப்போட வாழ்றத விட, சந்தோஷமா வாழ்றது தானே முக்கியம்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன்னா போயிர்றாங்க. அந்த நேரம் பார்த்து சோழனுக்கு அவங்க மாமனார் ஃபோன் போடுறாங்க. இந்த ஆள் வேற ஃபோன் போடுறாரா? என்ன சொல்ல போறாரோ? அப்படின்னு நெனச்சுட்டு ஃபோன அட்டெண்ட் பண்றாங்க. "என்ன மாப்ள ஃபோன எடுக்கிறதுக்கு இவ்ளோ நேரமா? எதுவும் ஒர்க்ல பிஸியா இருக்கீங்களா?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் இல்ல சொல்லுங்க அப்படின்ட்டு கேட்கும்போது, "என்ன மாப்பிள ஏதோ சவால்லாம் விட்டீங்க. என் மகள வேற வீடு பார்த்து வைப்பேன். வசதி வாய்ப்பாலாம் என்னென்ன என்னென்ன தேவையோ எல்லாமே வாங்கி வச்சிருப்பேன்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொன்னீங்க. "அவ வந்துட்டாளா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்க சொன்னீங்க நீங்க சொன்னத கேட்டு தான் நானு நிலாவுக்கு தனியா அப்பார்ட்மெண்ட்டும் பார்த்து, எல்லா பொருளும் வாங்கி போடுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். ஆனா, உங்க பொண்ணு தான் இந்த வீட்ட விட்டு வரமாட்டிக்கா. என்னை என்ன பண்ண சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லவுமே, அந்த மனோகர் வந்து பயங்கரமா சிரிக்கிறாரு. "இதுல சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? தேவையில்லாம சிரிக்காதீங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அதானே, என் பொண்ண பத்தி தான் எனக்கு தெரியுமே. அதனால தான் நான் சவால் விட்டதேன்னு. அவ எப்படி அ இந்த வீட்ட விட்டுட்டு வருவா? வரவே மாட்டா. அப்படி வசதி வாய்ப்பு வேணும்னு இருந்திருந்தா, எங்க வீட்டுக்கே வந்திருப்பாளே! இல்லன்னா கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கியிருப்பாளே! அவளுக்கு அங்க தங்குறதுக்கு தான் பிடிச்சிருக்கு. இது கூட ஏன் உங்களுக்கு புரியல?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "யோவ் என்ன கடுப்பேத்துறியா? நீ தானயா என் மகளுக்கு அங்க எந்த வசதியும் இல்ல. இப்படி வசதி இல்லாம கஷ்டப்படுற ஒரு பொண்ணு என் பொண்ணு. அதனால நான் உனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு அப்படி இப்படி நீ தானயா சொன்ன?" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்ல, "நான் சொன்னது எல்லாத்தையும் உடனே செஞ்சுருவீங்களா மாப்ள? உங்களால உங்க பொண்டாட்டிய கூப்பிட்டுட்டு தனி குடித்தனம் போக முடியல. இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணு, என் பொண்ணு தான் என்ன பண்றது? இப்படி இருக்கா. இதுதான் உங்க தலையெழுத்து. பார்த்துக்கோங்க." அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே ஃபோன வச்சுறாரு. அப்போ இந்த ஆளு தேவையில்லாம நம்மள பழி வாங்குறதுக்காக தான் நம்மள இப்படி ஏத்தி விட்டுருக்காரு. நம்மளும் கொஞ்சம் கூட யோசிக்காம நிலாக்கிட்டயும் இத பத்தி எதுவும் பேசாம, நிலா சர்ப்ரைஸ் ஆவான்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டோம். கடைசியில அவகிட்ட மொக்க வாங்கிட்டோமே! அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சோழன் வந்து அப்படியேன்னு ஒரு மாரி நெளிஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நிலாவோட ரூம்க்கு போயிட்டு, கட்டில்ல நிலாவுக்கு பக்கத்துல உட்கார்றாங்க. உட்காந்துட்டு, "என்னைய மன்னிச்சிடு நிலா, சாரி" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்ன சாரி? முதல்ல எதுக்கு சாரி கேட்டுட்டு இருக்கிறீங்க? பண்றதெல்லாம் பயங்கரமான வேலை. செஞ்சதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா கடைசியா என்கிட்ட வந்து சாரி பூரிங்கிறது." அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் சோழன் இருந்துட்டு, "இல்ல நிலா, நான் உன்னைய சந்தோஷமா பார்த்துக்கிறணும். உங்க அப்பா வீட்ல நீ எப்படி இருந்தியோ, அத விட இங்க நீ ஹேப்பியா இருக்கணும் அப்படின்னு நெனச்சு தான் நிலா, நான் இந்த வீடையே வந்து பார்த்தேன். இல்லைன்னா இந்த மாதிரி வீட பார்த்துருக்க மாட்டேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவர் அப்படிதான் சொல்லுவாரு. தேவையில்லாம நம்ம 2 பேருக்குள்ள சண்டை இழுத்து விடுறதுக்காகவும், இந்த குடும்பத்துல இருந்து நம்மள பிரிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்படிப்பட்ட வேலைகள பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த குடும்பத்துல இருந்து நம்ம உடைஞ்சு போயிட்டா, அதுக்கப்புறம் ஈஸியா அவர் பேசி, அவர் பக்கம் இழுத்துக்குருவார்ல, அந்த பிளான் தான் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. நீங்க அப்படி சொல்லியிருந்தா கூட, என் ஒய்ஃபு இங்க சந்தோஷமா தான் இருக்கிறா. ஒரு நாள் கூட என்கிட்ட வந்து, நானு சந்தோஷமா இல்லன்னு அவ சொன்னதே கிடையாது. அப்படின்னு நெத்தில அடிச்ச மாரி சொல்லியிருக்கணும். அப்படி இல்லையா, நான் சொல்லியிருப்பேன். தேவையில்லாம எதுக்கு இப்படி போட்டு காசு செலவு பண்ணிக்கிட்டு, இப்படி டென்ஷன் பண்ணிக்கிட்டு, அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து திட்ட, அப்புறம் சோழன் இருந்துட்டு, "போதும் நிலா, என்னைய திட்டி திட்டி நீ டயர்ட் ஆயிட்ட.
இப்ப என்ன உனக்கு நீ தனி குடித்தனம் வரமாட்ட அப்படிதானே? இங்கேயே தான் இருக்க போற. ரைட்டு. இந்த வீட்ட எப்படி மாத்துறேன்னு பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப சொல்றீங்களே இதான் சரியான முடிவு. வீட்டுக்கு என்னென்ன தேவையோ அத கடன் வாங்காம கொஞ்சம் கொஞ்சமா மிச்சம் வச்சு என்ன பண்ணணுமோ அத பண்ணுவோம். அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற முடியும். நம்மளும் எப்பயுமே இப்படியே இருக்க போறது கிடையாது. இன்னமும் நமக்கு வாழ்க்கை இருக்குது சோழன். தேவையில்லாம என்கிட்ட சொல்லாம நீங்க எதுவும் பண்ணக்கூடாது. இதுதான் உங்களுக்கு கடைசி வார்னிங். இதுக்கப்புறம் எதுவுமே பண்ணக்கூடாது, பண்ண மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிலா வந்து சொல்றாங்க. சோழனோட பிளான் எல்லாமே ஊத்திக்கிடுது. இதுக்கப்புறமா சோழன் வந்து பார்த்தீங்கன்னா, தனிக்குடித்தனம் போகணும் அப்படின்ற சுயநலமான எண்ணமே அவர்கிட்ட இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம் இந்த பிரச்சனை எப்படி எங்க போய் முடிய போகுதுன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.